நான் ஜெயலலிதா எம்ஜி அமெரிக்கா அரசாங்கத்துக்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் எவனுமே ஒன்றுமே கேட்டுக்கல, கண்டுக்காத மாதிரி இருந்துட்டானுங்க. எவனோ ஒரு ஆள் 2 ஆள் கேட்டிருப்பானுங்க. இருந்தாலும் என்ன புண்ணியம், அவனுக்கு அதெல்லாம் கண்டுக்குவானுங்களா? அமெரிக்கா அரசாங்கத்தோட ஒரு எண்ணம் வந்து சடாம் ஹுசேனை எப்படியாவது கொல்லணும். காரணம் என்ன, சடாம் ஹுசேனை வந்து பிடிக்கல அமெரிக்க அரசாங்கத்துக்கு. அதாவது அவர் சடாம் ஹுசேன் வந்து அமெரிக்கா அரசாங்கத்தை கூட பேசாமல் இருக்கிறனால, எண்ணெய் கொடுக்காமல் இருக்கிறனால சடாம் ஹுசேனை பழி வாங்கணும், பிள்ளைங்களையும் பழி வாங்கணும்னு தான் இந்த மாதிரி ஒரு 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 விஷயத்த பண்ணியிருக்காங்க அமெரிக்காக்காரங்க. அவரையும் சடாம் ஹுசேனையும் இல்லாமல் ஆக்கி அவரோட பிள்ளைங்களையும் இல்லாமல் ஆக்கிட்டா அந்த நாட்டில் சடாம் ஹுசேனோட பிள்ளைங்களும் சரி சடாம் ஹுசேனும் சரி அந்த நாட்டுக்கு பிரசிடண்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருத்தருக்கு அடுத்து இன்னொருத்தர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எவ்வளோ பெரிய கெட்டண்ணம் பார்த்தீங்களா அமெரிக்கா அரசாங்கத்துக்கு. அமெரிக்கா அரசாங்கம் உருப்படுமா? அந்த பாவிங்க உருப்படுவானுங்களா? பையனுங்களை கொண்டானுங்களே, பையனுங்களை எதுக்கு கொள்ளணும்? பாவம் இல்லை பிள்ளைங்க. பிள்ளைங்க வந்து சடாம் ஹுசேன் பிள்ளைங்க வந்து பாலிட்டிக்கில் இருக்காங்களாம். அந்த ஆத்திரம் ஈராக் நாட்டில் சடாம் ஹுசேனோட பிள்ளைங்க ஈராக் நாட்டில் பாலிட்டிக்கில் இருந்திருக்காங்க. பாலிட்டிக்கில் இருந்தா என்ன சரி, சடாம் ஹுசேன் பிள்ளைங்க பேர பிள்ளைங்கள்லாம் வந்து ஈராக் நாட்டில் பிறந்தவங்க, மற்ற நாட்டில் பிறக்கலை. ஈராக் நாடு இவங்களுக்கெல்லாம் தாய் நாடை விட்டுட்டு எங்கே போக முடியும் சொல்லுங்கள்? இவன் சொன்னானா, அந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அந்த நாய் சொன்னச்சான், சடாம் ஹுசேன் மகன்களும் 48 மணி நேரத்துக்குள்ளே, அதாவது 2003 48 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வெளியாகணும் அப்படின்ட்டானா. யார்? ஜார்ஜ் புஷ். ரசாயன ஆயுதங்களை போய் தேடுனாங்க, இல்லைன்னு சொல்லியிருக்காங்களாம் படைங்க, சிப்பாயிங்க, போலீஸு, இந்த சோல்ஜர்ஸு. ஆனால் அமெரிக்க அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு? இல்லைன்னு சொல்கிறீங்களா, அவர் எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருப்பார், போய் தேடுங்க அப்படின்னு இப்படியே சொல்லிக்கிட்டு காலத்தை தள்ளி 3 வருஷம் ஆக்கி ஒன்றுமே கண்டுக்காமல் சடாம் ஹுசேனை கடைசியில் பொய் திருப்பு வழங்கி பொய் சாட்சி மூலமாக கொன்னுட்டானுங்க. கொன்னுட்ட பிறகு தான் போய் தேடுனாங்களாம் ரசாயன ஆயுதங்கள் இல்லை.